ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரடி காசு பார்க்க போகிற சரடி காசு இல்லை நம்ம விஜயா இருக்காங்களே ஒரு பக்கம் பேட்டி கொடுக்கறத பார்த்தோன்னே பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. யாருக்கு? முத்துக்கும் அண்ணாமலைக்கும் நமக்கும் தான் அப்படிங்கிற மாதிரிச்சு. அப்படி என்னப்பா சொல்கிறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. அதை பேட்டி கொடுக்கும்போது என் புருஷனுக்கு சமூக சேவை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், என் புருஷனால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கேன், மூச்சுக்கு 300 தடவை புருஷன் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சாக்காயிட்டாரா நம்ம முத்து. எப்பா அவங்கள பற்றி இப்போ தான்ப்பா பெருமையாக முதல் தடவையாக பேசுகிறத கேட்குறேன், நானே இப்போ தாண்டா கேட்குறேன் கல்யாணம் ஆனதுலேருந்து, நான் அவரே ஷாக்காரான்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என் குடும்பத்தையும் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு தடவை மாற்றி ரத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா திடீர்னு என்னோட ஃப்ரெண்டு வராங்கன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு முடிச்சோன்னே என்னடா அது அம்மாவுக்கு மறுரூபமாக இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் ஆராய ஆரம்பிச்சிட்டாரு. ஆராய்ஞ்சா தானே எல்லா உண்மையும் வெளியே வரும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும் போது போய் பார்வதி ஆண்டிக்கிட்டே விஷயத்த கறந்துட்டாரு. கடைசியில் டாக்டர் பட்டமா உங்களுக்கா? வாய்ப்பே இல்லை ராஜா, அது இருக்கவே கூடாதுன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து மீனாக்கிட்ட சொல்ல அம்மா உண்மையாக அதை பண்ணால் ஓகே, ஆனால் இவங்க பொய்யா நடிக்கிறாங்க, இதை நம்ம வெளியே கொண்டு வந்தே ஆகணும், பெத்த அம்மாவாக இருந்தாலும் நீதி தவறாமல் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் நல்லா வருவாப்பா நீ. சரி, அதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்துச்சி மீனா சமைக்கலன்னு சொன்னோடனே அதை வீடியோ எடுக்கிறாங்களாமா. வீடியோ எடுத்துகிட்டு போய் எப்படியாவது கொடுக்கணும்னு அதையும் வீடியோ எடுக்க அதுக்கப்புறம் பிச்சைக்கார வேஷம் போட்டார். கடவுளே, இந்த வேஷம் போட வைப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாடா. இந்த கெட்டப்லேயும் முத்து நல்லா தான் முத்து இருக்கீங்க, ஓவர் ஆக்டிங், உடம்புக்கு ஒதுக்காதுப்பா, வேணாப்பா, ஓரமாக நில்லுப்பானா கேட்குறாரா. போயிட்டு மாமான்னு அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கிறத பார்க்கணுமே. விஜயா ஒரு பக்கம் மனசு இறங்குவாங்கன்னு பார்த்தா குச்சி எடுத்து பெத்த பிள்ளைன்னு கூட தெரியாமல் அடிக்கிறாங்க. பெத்த பிள்ளைய கூட அடையாளம் தெரியல உனக்குலாம். என்னதான் சொல்கிறதோ. ஆக மொத்தத்தில் சீரியலுக்கு வந்துட்டா இந்த வேஷம் அந்த வேஷம் இல்லை, எல்லா வேஷமும் போட்டாகணும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்